ஏற புரிவி வேண்டாம், நான் இறங்கி ஆட ஊஞ்சல் வேண்டாம், எடுத்தடிக்க சவக்கையும் வேண்டாம், உண்ண உணவு வேண்டாம், உடுத்த ஆடையும் வேண்டாம், நீ சேர்த்து வைத்த பணமும் வேண்டாம், நான் செலவழிக்க ரொக்கமும் வேண்டாம், எனக்கு வழி விட்டா போதும் தாயே. எதுவுமே வேணாமா, வழி விடுறதான். இப்படி சொன்னா எல்லாம் ஏத்துக்க மாட்டாரு. நம்மளுடைய அழகை வர்ணிச்சு எடுத்து சொன்னாதான் அந்த சங்குமை ஏன் மேல எந்த சாமி எந்த பூதம் இருக்குது, எல்லா சாமியும் இங்கதான் இருக்குது. அப்ப இவ்வளவு செலவு பண்ணி செல கட்டி இங்க கும்பிடுறாங்களா, அது பொய்யுங்கிறியால? இந்த சாமிக்கு விட்டு நீ எதுவுமே ஏமாத்தாலும் அதேதான். நைட்ல பாக்க காலையில போய் பாக்குறீங்க இல்லையா? ஆமா, அது மேலே விட்டுரு. அந்த மாதிரி எந்த தெய்வம் இருக்குது, எல்லா சாமி இதுக்குள்ள அடக்கம். அதேதான். எங்க போறீ அங்க போ, இதுக்கு மேல விடுறதே இல்ல. மாறப்பாரு தோளப்பாரு மத்ததெல்லாம் தங்க நேரம், உன்னழகும் என்னழகும் ஓரழகா தோணுதையா, பாருமையா என் துறைய தீருமையா பெண் குறைய அப்பதான் வரியாட்டதான் கங்காதரா கவரி எங்க பாருங்க ஆண்டவனிடத்திலே தமம் செய்து வரம்பெற. முன்னாடியே நான் வெள்ளிங்கிரிக்கு போயிட்டு வந்தவன் நானு. சரி, உனக்கு முன்னாடி வெள்ளிங்கிரிக்கு போய் வேண்டிமான வரங்களை பெற்று வந்தவன். அதனால அந்த சிவபெருமான் சொன்ன வார்த்தை பிரகாரம் என் கழுத்தை தாலி கட்ட போறீ இல்லையா? ஒருபோது முடியாது. அண்டை இடிந்து என் மண்டை மேல் விழுந்தால் அது நடக்காது. சிவனிடத்திலே சென்று வெள்ளிங்கிரியிலே கடோரமாய் கம்பத்தை நிட்டு தவம் செய்து என் பங்காளியை ஜெயிப்பதற்கு பாசுபத வரவாங்கி என் எதிராளியை ஜெயித்து ஈஸ்வரத்திலே வரவாங்கி வராமல் நான் யாதொரு குறையும் செய்ய மாட்டேன். சரி, உள்ள அரண்மனைக்குள்ள சென்று சரி நான் ஒருவேளை சாதம் சமைச்சிட்டு வரேன். ஆனால் இப்ப என்ன கத்தி எடுத்து கொஞ்சம் 7 சக்தி கோடு போடுறேன். இந்த கோட்ல நிக்கணும், மறுமறைக்கும் போடுறேன். 7 கோடு போடுறேன். பாட 1 2 3 4 5 6 7 சங்கமரே, இதே இடத்தில் சாதம் சமைத்து வருகிறேன். ஐயோ, இந்த
பாவையால் ஏலக்கண்ணி என்னை பார்த்து வழிமறித்தாள். யாருடைய தவத்துக்கு இடையூறு செய்தேன்? என்னுடைய தவத்துக்கு இடையூறு ஏறினே இறைவா. ஆண்டி அடித்தேனா அவமானம் செய்தேனா? கோட்டி அடித்தேனா அவன் தப்ப கிழித்தேனா? யாருடைய தவத்தை நான் கிளைத்தேன்? என்னுடைய தவம் கிளைகிறது. ஏலக்கண்ணியாகப்பட்டவள் ஏழு சத்தி கொடுத்து ஓடித்தவராத குருகுலத்திலே பிறந்தவனா இருந்தா இங்கே இருக்கணும். சரியான சந்திரகுலத்திலே பிறந்தவனா இருந்தா சத்தியம் தவறக்கூடாது அப்படின்னு சக்கரத்தை போட்டு சக்கரத்துல நிக்க வச்சுட்டு போயிட்டான். இந்த சத்தி கோட்டிலிருந்து நான் வெள்ளிகிரிக்கு போலாம் என்று காலடி எடுத்து வைத்தால் அக்னி சுவாலை அவனை தீயிட்டு கொளுத்துகிறது. இதிலிருந்து மீண்டு போக முடியவில்லையே, நான் என்ன செய்வேன்? எப்படி சிவனிடத்திலே சென்று வர வாங்க முடியும்? இதிலிருந்து தப்பி போக முடியவில்லையே, நான் என்ன செய்வேன்? ஆகட்டும், இந்த நேரத்திலே என் பாட்டியம்மா பத்திரகாளி நினைத்தா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துவா. ஆகட்டும். இந்த அண்டத்தை காப்பவளே, எங்கு நிறைந்தவளே, எரமக்கெடா வாகனத்தில் அமர்ந்தவளே, ஓங்கார சொரூபினி, உலகாலும் நாயகி, உமா மகேஸ்வரி, உன் திருவடி திரு பாதத்தை பணிகிறேனம்மா பத்திரகாளி தாய். ஆகட்ட பேரப்பிள்ளையாகப்பட்ட அர்ஜுனா, கலங்க வேண்டாம், இந்த காளியம்மன் நான் இருக்கிறேன். உண்மைதான். பதற வேண்டாம் பார்த்திபா, இந்த பத்திரகாளி நான் இருக்கிறேன். என்ன கோரி கடூரமான கவனத்தை என்ன அழைத்த காரணம் என்னப்பா? தாயே, பங்காளி ஜெயிப்பதற்கு பாசுபரம் வாங்க போறேன். சரி. எதிராளி ஜெயிக்க ஈஸ்வரத்திலே வர வாங்க போறேன். சரி. நான் போகும்பொழுது 6 வனங்களை தாண்டி வந்தேன். 6 வனங்களை எப்படியோ தப்பி பிடித்து வந்து விட்டேன். 7வது வனமாகிய ஏலக்கண்ணி வனத்திலே போகும்பொழுது அந்த 7வது வனத்திற்கு அதிபதியாகிய ஏலக்கண்ணி என்னை வழிமறித்தா. நீதான் என் கணவன், நீதான் என் புருஷன், உனக்காக தான் இந்த வனத்துல காத்திருக்கிறேன். அப்படியா? உனக்காக இந்த வனத்திலே காத்திருக்கும் என்னை திருமணம் செஞ்சுட்டு தான் போகணும், கட்டினா கல்யாணம் பண்ணி விட்டுட்டு தான் போகணும், இல்லன்னா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு என்ன வழிமறிச்சு சத்தி கோடிட்டு சக்கரத்தில் வைத்து போச்சுட்டா. நான் சத்தி சந்திரகுலத்திலே பிறந்தவன் சத்தியம் தவற மாட்டேன், குருகுலத்துல பிறந்தவன் கோடி தவற மாட்டேன். அதனால இந்த கோட்டை தாண்டி என்னால போக முடியல. அப்படி போலாம் என்று நினைத்தால் அக்னி சுவாலை இவனால் அணைவிட்டு இருக்கிறது. இதிலிருந்து நான் வெள்ளிங்கிரிக்கு நான் கடோரமாய் தவங்களை செய்ய வரத்தை பெற நான் வெள்ளிங்கிரிக்கு போகணும். என்னை எப்படியாச்சும் நீதான் காப்பாத்தணும். அப்படியா? உண்மைதான் தாயே. கலங்க வேண்டாம், இந்த காளியம்மனிடம் வந்து விட்டாய் அல்லவா? இதோ பெண்ணுக்கு பெண் பேயும் மனமரங்கும் என்று சொல்வார். அது போல அந்த ஏலக்கண்ணியாகப்பட்டவன் என்ன போல ஒரு பெண் தான். அவளை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை சத்திய கோட்டில் வைத்தார் அல்லவா? இந்த சத்திய கோட்டில் நான் நிற்கிறேன். உன் உருவத்தில் இந்த சத்திய கோட்டில் நான் நிற்கிறேன். நீ சிவனை கோரி கடூரமான தவங்களை புரிய உடனடியாக சென்று விடு. உன் உருவில் நான் இங்க நிற்கிறேன். ஏலக்கண்ணி கண்களுக்கு உன்னை பார்த்தால் என்னை போல் தெரியும். என் வடிவத்தில் நீ இங்கு அமர்கிறாய், உன் வடிவத்தில் நான் வெள்ளிங்கிரிக்கு போகணும். ஆகட்டும், ஆகட்டும் தாயே, என்னை காப்பாத்தி விடுற கருணையே கருணை. நலம் உண்டாகட்டும், வெற்றியோடு திரும்பி வருவாயாக. 38 அடி கம்பத்தை தந்தவள் தான் தானே. நான் போய் வருகிறேன் அம்மா, போய்
பார்த்து சிரிக்கிறாரு என்ன நான் அப்பி சொல்லல என்ன விட்டு போறதுக்கு படிச்சு வராதுன்னு சாமி பாருங்க வீட்டுக்கு சாதம் சாப்பிட குடிக்க வரமா ஐயா வந்து பார்த்தா பார்த்தா பெண்ணே ஏழக்கண்ணி உன்னுடைய அரமனைக்கு வருவதா இருந்தா ஒன்றல்ல இரண்டல்ல 10 சுத்து கோட்டை வாசல் தாண்டி வந்தேன் அல்லவா உன்னுடைய காமபசி தீப்பதா இருந்தா எனக்கு வயிற்று பசியாக இருக்கிறது உன்ன அண்ணா அமிர்தம் ஏதாவது இருந்தா கூட உன்னை விட்டு வருகிறேன் உனக்காகத்தான் செஞ்சிட்டு வந்தேன் அப்படியா சாப்பிடுங்க பெண்ணே ஏழக்கண்ணி இருப்பினும் யார் முன்பதாக நான் சாப்பிட்டு பழக்கம் இல்ல நீ அந்த புறத்தில் இரு நான் சாப்பிட்டு விட்டு கூப்பிடுகிறேன் பிறகு வா சாப்பிடு பெண்ணே ஏழக்கண்ணி நீ குடித்த அன்னமோ எனக்கு காவயிறு கூட வத்தவில்லை என்னங்கடி ஆயா நான் சமைச்ச சாப்பாடு 1000 பேர் சாப்பிடலாம் நீ சாப்பிடறத பார்த்தா எனக்கு நீ ஆம்பளை மாதிரி எனக்கு தெரியலையே யாரும் பண்ணி அப்படியா பெண்ணே ஏழக்கண்ணி அப்பா காளியா தேவி என்னை போல் நீ ஒரு பெண் அல்லவா உன்னை போல் நானும் ஒரு பெண் அல்லவா பெண்ணுக்கு பெண் பேயும் அனுமதிக்கும் என்று சொல்வார்கள் நான் திருமணம் செய்தால் அந்த ஆளால் அழகுமணி நான் திருமணம் செய்யாமல் இருந்தேன் அப்படியா பெண்ணே ஏழக்கண்ணி நீ சொல்வதை போல பெண்ணுக்கு பெண் பேயும் மனமருங்க என்று சொன்னாய் ஒரு காளியம்மனாக இருந்த நீயே இவ்வுருவத்தை செய்து விட்டாயே என்று கேட்கிறாய் ஏனென்றா நான் காளி அல்லவா இந்த உலகத்தையே காப்பவள் அல்லவா என்ன கோரி தஞ்சம் பண்ண வந்தவன வழி வைத்துதான் வைத்திருக்கிறேன் ஒரு காலம் அவரை மனவனை மறைத்து வைக்கவில்லை இதோ ஒரு காதவழி மட்டும்தான் சென்றிருப்பார் அவரை சென்றிருப்பார் ஒரு கால வழி போய்க்கிறா ஒரே இடத்துல போய் பாக்குறேன் ஆகட்டும் போயிட்டு வாங்க